தேவன் மனிதனுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். தேவன் மனிதனுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளும் அறிந்திருக்கிறபடினாலே மனிதனுடைய விருப்பங்கள் என்னவென்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். மனிதர்களாகிய நாம் எல்லாரும் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நடக்கும் பொழுது, ஆண்டவருடைய விருப்பத்தின்படி வாழும் பொழுது, ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நாம் செயல்படும் பொழுது அவர் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். கடைசி பாகத்துல 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கடைசி பாகம், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அருமையானவர்களே, சாலமோன் ஆனவர் அற்புதமாக 1000 ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அந்த இடத்துல கிபியோன்ல அவர் நித்திரையா இருக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் சொப்பனத்துல தரிசனமாகி நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் என்றார். அருமையானவர்களே, தேவனுக்கு நீங்கள் பலி செலுத்தி நீங்கள் பதில் பெற வேண்டும். தேவனிடத்தில் பலி செலுத்தி உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும். ஆகவே ஆண்டவராய் தேவன் யோவான் 5ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களில நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்டார். ஆண்டவராகிய தேவன் 38 வருஷமா வியாதி உள்ளவனை அதே வண்ணமாக மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தன்னுடைய மகள் சுகவீனத்தில் இருக்கும் பொழுது சுகம் பெறும்படியாக விரும்பினால் கானானிய பெண்மணி ஆண்டவர்கள் விருப்பங்களை நிறைவேற்றினார். கர்த்தர் உங்க விருப்பங்களை கூட நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.